அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் அதிகமாகும் போது பார்க்குற மக்களுக்கும் இவங்களுக்கு இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்க, எங்களுக்கு நன்கொடையாளர்கள் 28 வருஷமா பண்ற மாதிரி இன்னைக்கு இந்த சமுதாயனுடைய மேம்பாட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்றோம். அதான் குற்றமில்லா நோயில்லா இந்த சமுதாயம் படைக்கிறதுக்கு தீபம் அறக்கட்டளை பல வகையான விஷயங்களை எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 2 வருஷமா தீபம் அறக்கட்டளை காலையில கஞ்சி, மதியம் உணவு எங்க அப்படின்னீங்கன்னா அடையார் மருத்துவமனை. ஏன்னா அங்க உள்ள அட்டெண்டருக்கு மதியம் உணவு கிடைக்கிறது இல்லை. அதனால ஒரு 180 200 பேருக்கு நாங்க எங்க ஒரு வேன் போட்டு அதை கொடுக்குறோம். அதே சமயம் காலையில நோயாளிகளுக்கு கஞ்சி கொடுக்குறோம். அது வள்ளலாருடைய மருத்துவ கஞ்சி. அந்த கஞ்சி சாப்பிட்றது அவ்வளவு அவங்க உடலுக்கும் உள்ளத்துக்கும் எல்லாத்துக்குமே நன்மை. இப்போ சமீபத்தில் ஒரு 3-4 மாசம் முன்னாடி ஐயாவும் நானும் நாங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். எங்க அப்படின்னீங்கன்னா செஞ்சி தேவதானப்பேட்டையில கரியப்பாமலைங்கிற இடத்துல வள்ளலார் ஐயா தவம் இருந்த இடத்துக்கு கீழே ஒரு 5 ஏக்கர் வாங்கி அங்கே கோசாலை போட்டிருக்கோம். இப்போ 10 பசு கன்றுகள்லாம் இருக்குது. 2 போகம் நெல் எடுத்திருக்கோம். ஒரு வட்டக்கிணறுன்னு ஒரு 28 லட்ச ரூபா செலவு பண்ணி பெரிய தண்ணிக்காக அந்த பாறைகளுக்கு நடுவில் 2 வாய்க்கால், அதாவது மலையை சார்ந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே கிராமத்துலேயும் இது கிடைக்கணும்ட்டு தர்மசாலை ஓப்பன் பண்ணோம். சரி, அந்த உணவை எங்கே கொடுக்கலான்னு யோசிக்கும் போது காரில் வரும்போது பார்க்குறோம் செஞ்சி ஹாஸ்பிட்டலில் மக்கள் உணவுக்கு அடிச்சுக்கிறாங்க. உடனே அங்கே ஒரு 200 சாப்பாடு தினமும் இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 மாதமாக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம்.